மச்சான், நீ போ. நான் போய்க்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவேன். நீ போ. நீ ஏங்க உட்காந்துட்டு இருக்க? போடா. போய் வேற வேலை இருந்தா பாரு. போடா. ஆமா ஆமா, நீங்க போய் கிழிக்கிற லட்சணம் எனக்கு தெரியாது. வாழ வண்ட வண்டியா வருது. இல்ல எல்லா விஷயத்துக்கும் என்னதானே கூப்பிடுவ நீ? ஆ கேக்குறேன்டா, எல்லா விஷயத்துக்கும் எங்க போனாலும் சரி கூடியே இழுத்துக்கிட்டு அலைவிய. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிய, ஒரு வார்த்தை சொன்னிய கிளம்பும் போது? ம் நீ பாட்டு நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கு தெரியுமா உனக்கு? வீட்டுல அங்க எல்லாருமே பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க. காலையில போனவன் நைட் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னன்னா ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு உன்னை பத்தியும் அக்கறை இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் அக்கறை இல்ல. அதுதான் நீ. வண்ட வண்டியா வருது. புரியும் மோனே, காலையில தெளியட்டுண்டி உனக்கு இருக்கு. இதுக்கு மேல இருக்கு. கிளம்பு கிளம்புவோம். நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. நீ போடா. என் மேல எல்லாம் ஏதோ அக்கறை வர வேண்டாம். ஆமா, எனக்கு யார் மேலயும் அக்கறை இல்ல. என் மேல அக்கறை படலன்னா நான் எதுக்கு எல்லாரும் மேலயும் அக்கறை படணும்? மச்சான், ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையாவே என் மேல அக்கறைப்பட யாருமே இல்லடா. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு அதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மரியாதை போய் கேக்குறேன். யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மச்சான், அடிக்கடிக்கு சொல்லுவல்ல, எங்க அம்மா இப்படி, எங்க அம்மா அப்படி, எனக்கு எங்க அம்மா எல்லாமே பண்ணுவாங்கன்னு. உண்மையாவே முதல் முறை என் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. என் அம்மா இருந்தா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டாங்களா மச்சான்? எனக்கு என் கூட நின்று இருப்பாங்கல்ல. பாரேன், என்னை சுத்தி எல்லாருமே இருக்காங்க, ஆனா எனக்கு இப்ப யாருமே இல்லாத மாதிரி இருக்குடா. எனக்கு புரியல நான் என்ன பண்றேன்னு. எனக்கு நான் போய்க்கிறேன். நீ போ. போய் உன் வேலைய பாரு. என்ன நினைச்சு கவலைப்படாத. போடா. பேசுற கூட தெம்பில்ல, வளரிக்கிட்டு ஆள பாரு. பைத்தியக்கார மாதிரி உலகிட்டு இருக்கே எதுக்கு? யார் சொன்னா உன் மேல அக்கறைப்பட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு? அக்கறைப்படாம தான் எனக்கு போன் பண்ணி காணும் எங்க எதுன்னு தேடுறாரு கொஞ்சம்னு சொன்னாங்களா? உன் அண்ணன் ஒரு பக்கம், உன் சித்தப்பா, சாரி உன் அப்பா ஒரு பக்கம், ஆளாளுக்கு ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா, நீ ஏன் சித்தப்பான்னு தான் சொல்ற. பாத்தியா, அதுதான் உண்மை. அவர் எனக்கு சித்தப்பா தான். அவங்க என் அம்மா கூட பிறந்த தங்கச்சி தான். அவங்க எனக்கு சித்திதான். அவங்க யாருமே எனக்கு ரத்த சொந்தம் இல்ல. அதான் என்ன உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல மச்சான். நான் உங்களுக்கு தொந்தரவா இருந்திருக்கேன் இத்தனை நாள். அது கூட தெரியாம இத்தனை நாள் அங்கன்னு கடந்திருக்கோம் பாரு. இதுதான் மச்சான் ஹைலைட்டு. மச்சான், என் மேல உண்மையாவே அக்கறைப்பட யாருமே இல்லடா. நீயாச்சும் என் கூட இருப்பியாடா? டென்ஷன் பண்ற ரகு என்ன. இதுக்கு மேல அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் பாத்துக்கோ. வெறுப்பேத்தாத. லூசாடா நீ? லூசான்னு கேக்குற? உனக்கு என்ன ஒரு 2-3 வயசு இருக்குமா? உன் அம்மா விட்டுட்டு போகும்போது என்ன ஏது இந்த உலகம் எப்படி எதுன்னு தெரியாம இருக்கும்போது உன்னை தூக்கி வளர்த்தவங்க அவங்க. பைத்தியக்காரன் மாதிரி எனக்கு யாருமே இல்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. போறது குறைக்கு கண்ட மணிக்கு சண்டை வர போட்டுட்டு வந்திருக்க வீட்டுல. பைத்தியமா நீ? கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம் ஏது காரணம்னு தெளிவா நின்னு கேட்கணும். அப்படியா சரி, அவங்க வீட்டுல போய் பேசுவோம், அதுக்கப்புறமா என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்லணும். ஒரு முடிவு எடுக்க தெரியாது உனக்கு. நீங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு கிடக்கான். ஆள போறேன் ஆள. பைத்தியமா நீ? அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னா பெரிய இவன் சரி கல்யாணம் வேணா பண்ணிக்காம இருந்துக்கிறேன், ஆனா உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசிட்டு வந்திருக்க. உயிர்னா அவ்வளோ சீப்பான விஷயமா போயிட்டு உனக்கு. உன்னை வேண்டாம் நினைக்கிறவங்களா இருந்தா அப்பவுமே தூக்கி போட்டிருக்க மாட்டாங்களாடா? ஏன் அவங்களுக்கு என்ன குழந்தை இல்லாம இருந்துச்சா? ஆசை கண்டி உன்னை தூக்கி வளர்த்தாங்களா? சொல்லு.
ஆசை கண்டி தூக்கி வளர்த்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆஹ் உனக்கும் முத்துமாரிக்கும் அதிகபட்சம் என்ன ஒரு 2-3 நாள் தானே வித்தியாசம். உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னா அவனுக்கு 2 நாள் கழிச்சு அவ்வளவுதானே. அந்த மாதிரி தானே வித்தியாசம். உன் வயசுல அவங்களுக்கும் பையன் இருந்திருக்குல்ல. அவங்க நினைச்சிருந்தா உன்னை ஹாஸ்டல்ல அப்படி இல்லன்னா அநாத ஆசிரமத்துல போய் சேர்த்திருக்கலாமே. இல்லல்ல, கூடிய தானே வச்சுக்கிட்டு வளர்த்தாங்க. அவங்க பையனுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் உனக்கும் தானே செஞ்சாங்க. எப்படி ஒரே நிமிஷத்துல கஷ்டப்படுத்திட்டு வர முடிஞ்சதுனால? ஆனா நீ பண்ற பாரு, ரொம்ப கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ மரியாதையா கிளம்பிடு. ஷில்லான்னு வச்சுக்கோ, சத்தியமா அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். கிளம்பு. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. ஆமா, நிக்க முடியுமா சாரல? இதுல இன்னொரு ரவுண்ட் வர அப்படிதானே? வாடா. வீட்டை போயிட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஜாலியா இருக்க வேண்டியது. மாத்தி மாத்தி வீட்டுல இருந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா விளையாடிக்கிட்டு இருக்க. உள்ள போய் படுக்க சொல்லுங்க 2 பேரையும். எதுக்கு இப்படி மூலையில உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க? அவளை போய் படுக்க சொல்லுங்க. படுக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா எங்க நீ இங்கதான் இருக்கான் வந்துருவான் உடனேன்னு சொல்லிட்டு இன்னும் நேரமாகிட்டே தான் இருக்கு, வந்த மாதிரி தெரியலையே. எங்க அவன்? வருவான் பாட்டி, ஆதி கூட தான் இருக்கான், வருவான். நீங்க எதுக்கு ஆளுக்கு ஒரு மூலையில உட்காந்து எழுதிட்டு இருக்கீங்க? உள்ள போய் படுக்கலாம்ல, நீங்க போய் படுக்க சொல்லுங்க. அவன் என்ன சின்ன குழந்தையா அவனை நினைச்சு இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்கு? தேவையில்லாம அழுது அவங்க உடம்பு அவங்களே கெடுத்துக்காம. ஆமா, அவங்க தயவு செஞ்சு அழுக வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் நல்லதான் இருக்கான், ஒன்னும் ஆகல அவனுக்கு. அவன் ஒன்னும் குழந்தை இல்ல, கை குழந்தைய தொலைச்சிட்டு அம்மா அழுகுற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இவ்வளவு அழுகுறாங்களே இவங்களுக்கு, அவனை பத்தி அவ்வளவும் தெரியும் தானே. அவனுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்கும் போது சரி பண்றேன், எதையாச்சும் பாப்போம்யா, நான் அம்மா போயிட்டு அவங்க கிட்ட பேசுறேன் அப்படியாச்சும் எதுனா ஒண்ணு சொல்லணும். அந்த நேரத்துல முடியவே முடியாது, அப்படி இப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு இப்ப பிள்ளை வீட்டுக்கு வர மாட்டேங்குதுன்னா எந்த நம்பிக்கையில அவன் இந்த வீட்டுக்கு வருவான்? அவன் கேட்கறதும் சரியா தானே இருக்கு. நான் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வரும்போது சரி கல்யாணமே முடிச்சுட்டு வந்துட்டான், என்னத்த பண்றதுன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டீங்க. அவன் என்ன உங்ககிட்ட வந்து அந்த மாதிரியே நின்றுட்டு இருக்கான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தானே பெத்தவங்கன்ற முறையில கேட்கறான். அப்ப நீங்க அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு அதையாச்சும் பாக்கணும். அதுக்கும் இதுக்கும் அப்ப அவன் என்னதான் பண்ணுவான்? பைத்தியக்கார மாதிரி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது அவன் பேசுறது நியாயமா தான் இருக்கு, நீங்க பேசும்போது நீங்க பேசுறது எனக்கு நியாயமா தான் தெரியுது. யார சொல்லி என்ன, போயிட்டு அவங்க படுக்கிற வியாதியை பாருங்க. எல்லாரும் சுயநலமா அவங்க உங்கள்ட்ட மட்டும் தான் யோசிக்கிறீங்க. என்னல சுயநலமா யோசிச்சேன் நானு? என்னது சுயநலமா யோசிச்சேன்னு சொல்றா? சொல்லல. ஏ அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஏத்திக்கு போட்டியா, நீயும் பேசிக்கிட்டு இருப்பியா? போயிட்டு படுப்பியா? அதை விட்டுட்டு அழுதுகிட்டு இருக்க. அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான்ல, அந்த பையன் உடனே இருக்கானா? நம்ம கோவத்துல முடியாதுன்னு சொன்னதை நினைச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வருத்தப்பட்டுக்கிட்டு அங்க நீங்க நின்னுகிட்டு இருப்பானுங்களா இருக்கும். ஆமா, டக்குன்னு முதல்ல எது தெரிஞ்சு பேசிருக்கான் பத்தியா? அதான் எப்படி மூஞ்சில முழிக்கிறதுன்னு தெரியாம அங்க நீங்க சுத்திக்கிட்டு இருப்பானா இருக்கும். நம்ம இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி உள்ள வருக்கு தோணும்? நம்ம போய் படுப்போம், பிள்ளை தானா வந்து படுப்பான், நீ போயிட்டு படு. இவன் எப்படி பேசுறான் பாருங்க என்ன பார்த்து. நான் அவ்வளவு சுயநலவாதியாத்த? சொல்லுங்க தானே, நான் அவ்வளவு சுயநலவாதியான்னு கேக்குறேன். அந்த பிள்ளை இவனை விரும்புதா என்ன ஏதுன்னே தெரியாம நான் எப்படி அந்த அங்கன போயிட்டு நின்னுகிட்டு பேசுவேன் இவனுக்காண்டி? அவங்க அம்மா அன்னைக்கு சொல்றாங்க 2 பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணி வச்சிருக்க இடத்துல போயிட்டு நான் எப்படி போயிட்டு இவனுக்காண்டி பேசுவேன் சொல்லுங்க? இத பத்தி எதுவும் இவன் யோசிக்கானா? ஒரு நிமிஷத்துல என்ன சைனலவாதின்னு சொல்றானே. நான் அப்படி யோசிச்சிருந்தேன் அன்னைக்கு நான் அவனை தூக்கி வளர்த்திருப்பேனா? நான் வளர்த்தாலும் நான் சித்தின்ற மாதிரிதான் ஆயிட்டு. அவன் இத்தனை நாள் அப்படிதானே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அம்மா அம்மானு வாய்க்கு ஆசையா கூடும் போதெல்லாம் நான் பெத்த பிள்ளையதானே அவனையும் நினைச்சேன். ஆனா அவன் அப்படி நினைக்காம தான் இருந்திருக்கான் இத்தனை நாளா. இங்க பாருதா சைனி, தூக்கி வளர்த்தது நீயா இருந்தாலும் பெத்ததும் அக்கா, சரியா? அவளோட குணம் அவனுக்கு இருக்கதான் செய்யும். நீ என்னதான் நல்லது சொல்லி வளர்த்தாலும் சரி, பிறவிலேயே ஒரு சில விஷயம் எல்லாம் குணத்திலேயே அடங்கி இருக்கும். அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆத்திரத்துல ஒரு சில விஷயத்துல வார்த்தையை விடதான் செஞ்சுட்டான், இல்லன்னு சொல்லல. அதையே புடிச்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தா இந்த பிரச்சனை முடியாது. நீங்க உட்காந்துக்கிட்டு உன் மேல இருக்க நியாயத்தை நீ ஒரு கரைக்கு சொல்ல, அவன் ஒரு கரைக்கு சொல்ல, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கதான் செய்யணும். இங்க பாரு, இதை இப்படியே விட்டுட்டு அடுத்த வேலை என்னமோ அதை போய் பாப்போம். எந்தி இருக்கட்டும் அத்தை. எப்படி அத்தை என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம்? நீங்க அம்மா இருந்திருந்தா இப்படி பேசிருப்பீங்களா? நான் அப்பதான் இதனால அவனுக்கு அம்மாவே இல்லையாத்த சொல்லுங்க. உங்க அம்மாவே வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை அப்படியே அம்மானு விட்டுட்டு போகும்போது என் அக்கா பிள்ளைன்னு சொல்லிட்டு ஓடி போய் தூக்குனது நான் தானே. அன்னைக்கு இவன் என் கையில குழந்தையாதானே கடந்தான். என் பிள்ளைய கூட பாக்காம அவனை தானே தூக்கி இன்னொரு மடியில உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன். அவனுக்கு அதெல்லாம் மறந்து போச்சுல. இன்னைக்கு எவ்வளவோ ஒருத்திக்காண்டி என்ன இவன் மனசுல ஒரு 4-5 நாளா இருப்பால அவ, அதுக்காண்டி என்ன எது தெரிஞ்சு பேசுறானே. எப்படி எத்த இவனுக்கு மனசு வந்துச்சு? இவனும் பாருங்க எப்படி எல்லாம் பேசுறான்னு. என்ன
இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் போல. முதல்ல போய் சேர்ந்துட்டு எனக்கு நிம்மதியா இருக்கும் போல. தலையெழுத்து. அம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. அவன் ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்கறான் அப்படின்னா சரி பண்ணி கொடுங்களேன். எதுக்கு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு தான் சொல்றேன். இங்க பாருமா, அழுகாதம்மா, கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அண்ணா ஆதி, அண்ணா ரகுவ கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியே வாங்கல. உள்ள வாடா. இல்லண்ணே, நீங்க வெளியே வாங்கல, கொஞ்சம் வாடா. அது டேய் கூட்டிட்டு வாடா. ஐயோ 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 ஐயோ, இப்படி பாக்குறதுக்கு தான் வருத்தம் போல இவனை நானே கஷ்டப்பட்டு. சாப்பிட்டீங்களா பாஜி? பசிக்கிறா? சாப்பாடு எடுத்து வைக்கவா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு புடவை கொடுத்துருந்தானே, ஞாபகம் இருக்கா? கொடுத்தால பிரியா? அந்த புடவைய நான் என் கல்யாணத்துக்கு உங்களை கட்டு சொல்லலான்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா அதுதான் இப்ப நடக்காதுன்னு தெரிஞ்சிச்சு. நீங்க அத சும்மாவே கட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. சாப்பிடுங்க, தூங்குங்க. ஆதி, அது வந்து கீழே லைட்டா விழுந்துட்டான். அதான் கால் இடிச்சுக்கிட்டு சின்னதா காயமாயிட்டு நடக்க முடியல. வேற எதுவும் இல்ல. ரூம்ல படுக்க வச்சிடறேன். ஆதி, இங்க கூட்டிட்டு வா. இல்லக்கா, ரூம்ல படுக்க வச்சிடறேன். இங்க கூட்டிட்டு வாடா. இல்லக்கா, அவன் குடிச்சிட்டு தான் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஒன்னும் பால் குடிக்கிற பச்சை குழந்தை இல்ல. இத கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு. இங்க கூட்டிட்டு வரியா அவன? ரகு, அக்கா மேல கோவமா இருக்கியா ரகு? இங்க வாயேன். எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்க போறேன். நீங்க எல்லாம் தூங்குங்க. இங்க வாடா ரகு, அக்கா மடியில படுத்துக்கோ. உனக்கு தூக்கம் தான் வருது, அக்கா தூங்க வைக்கிறேன் வா. வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். என்ன, எனக்கு யாருமே இல்லை. எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. அக்கா, அண்ணன், அப்பா, அம்மா, பாசமான தங்கச்சி, போதும் ஏமாந்த வரைக்கும். காலையில நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். யாருக்குமே தொந்தரவா இருக்க மாட்டேன். அம்மா சொன்ன மாதிரி நான் இன்னைக்கே கிளம்புறேன். உன் கல்யாணத்துல கூட நான் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஏதாச்சும் பேசி பிரச்சனை பண்ணிட்டேன்னா உன் கல்யாணம் நின்னுரும்ல. அதுக்கப்புறமா என்ன வளர்த்த பாவத்துக்கு நான் உன் கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி ஆயிரும். வேண்டாமே வேண்டாம். அக்கா, அண்ணன், தம்பி பாசமே வேண்டாம். எனக்கு இப்பதான் புரியுது எல்லாரும் பத்தியும் யாருமே இல்லைன்னு சொல்லி. மச்சான் ஆதி, மச்சான். டீ இங்க இருக்கேன். அது ஒண்ணு அண்ணா. மச்சான், அண்ணன் எல்லாம் யாருமே இல்ல. எனக்கு குடும்பமே இல்ல. சரியா? மச்சான், நீ என்னை விட்டு போயிட மாட்டேலடா. நீயாச்சும் என் கூட நிப்பல. எனக்கு இப்பதான் புரியுது மச்சான். எனக்கு யாருமே இல்லைன்னா ஒரு அனாதைன்னு சொல்லி தூங்குறாங்களே போட்டோவோ. இவங்க ஏன்டா என்ன விட்டுட்டு போனாங்க? எனக்கு முதல் முறையா அவங்க ஞாபகமா இருக்குடா. அவங்க போகாம இருந்தா எனக்கு நான் எல்லாரும் காலையும் விழுந்து கெஞ்ச வேண்டிய நிலைமை இல்லலடா. என் பையனு சொல்லி என்ன கண்டி பேசிருப்பாங்களாடா. இவங்க ஏன்டா என்னை பத்தி யோசிக்காம போயிட்டாங்க? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையாடா? உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். ரே ஏறு, பேசிட்டு இருக்கான்ல, நீ பாட்டுன்னு உள்ள கூட்டு போறாங்களா? நீ போடா. நானே நின்னுப்பேன்.
இந்த இந்த பொம்பளை மட்டும் என்ன விட்டுட்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கும் அக்கா, தம்பி, தங்கச்சி, அப்பா, அம்மான்ற குடும்பம் இருந்திருக்கோம்லடா. இன்னைக்கு பாரு, யாருமே இல்லாம இருக்கேன். அப்படிலாம் எதுவுமே இல்ல. அததாங்க நானும் சொல்றேன். எனக்கு யாருமே இல்ல. ஆதி, உள்ள கூட்டிட்டு போய் போய். சரி. ஈராதி நானும் வரேன். பாட்டி, அதான் வந்துட்டான்ல, உள்ள கூட்டிட்டு போயிட்டு அம்மா படுக்குவீங்க. இங்க பாரு தாச்சாயனி, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு அவன் பேசுறதெல்லாம் நினைச்சு. எனக்கு தெரியும் நீ எப்படி அவனை வளர்த்து எடுத்த, சொந்த பிள்ளை மாதிரி தான் வளர்த்த அப்படின்றது எனக்கு தெரியும் தாச்சாயனி. அவன் பேசுறதெல்லாம் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அவன் ஏதோ வருத்தத்துல பேசுறான், அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத. செந்தி எந்தி போய் படு முதல்ல. போ, போயிட்டு படு. எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம். இதுல பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லாத. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அந்த பொம்பளை கையில கால விழுந்தாச்சோ இவனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். வேற இடத்துல நிச்சயம் பண்ணி முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. எப்படியாச்சும் அவங்க கையில கல்ல விழுந்து இவன் ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிடுவோம். இவனா தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன பேசினா கூட பரவாயில்ல. நான் அவனை வளர்த்த விதம் ரொம்ப தப்புன்னு அவன் நினைச்சா கூட பரவாயில்ல. அவனை நான் ஒரு நாளும் பிள்ளைய நினைக்கவே இல்லை, நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா அவன் தினம் தினம் குடிச்சிட்டு வர்றதை என்னால பார்க்க முடியாது. அவன் தன்னை தாண்டி அழிச்சுக்கிறான். என் அக்கா என்ன சும்மா விட மாட்டா. என் பிள்ளை வாங்கி அழிச்சிட்டியான்னு சொல்லி என் அக்கா மேல இருந்து என்ன பார்த்துக்கிட்டு கேக்குற மாதிரியே இருக்கு எனக்கு. வேண்டமே வேண்டாம். அவன் ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளைய எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். சரி, எது வந்தாலும் காலைல பேசிக்கலாம். சரி, போய் தூங்கு. அவன் அவன் ஏதோ வளர்ந்து போய்கிட்டு இருக்கான் குடிச்சிட்டு வந்து. அவன் சொன்னதை நினைச்சுக்கிட்டு போங்கம்மா, போய் தூங்குங்கம்மா. பாத்துக்கலாம் தாச்சேனி, எது வந்தாலும் போய் தூங்கு போ. இப்ப அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல, சொன்னா புரிஞ்சுக்கோ. அம்மா, அம்மா வந்துட்டியா? சாப்பாடு எடுத்துக்க. செத்தனை நாள் சொல்லியிருக்கேன், நான் வந்து சாப்பாடு எடுத்து போட்டுக்கிறேன், நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி. மணி ஆகுதுன்னு தெரியுது இல்லம்மா, அதுக்கப்புறமா எதுக்குமா உட்காந்துட்டு இருக்கீங்க? வேற வேலை இருந்தா போய் பாக்கலாம்ல. கிருக்கால நீ, ராத்திரியில எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? தெரியுது இல்ல, ராத்திரியில என்ன வேலை இருக்கும்னு சொல்லிட்டு தூங்குற வேலையதான் சொல்றேன். போய் படுக்கலாமா? உடம்பு சரியில்லைல்ல உங்களுக்கு. இந்த ராத்திரியில உட்காந்துக்கிட்டு இருக்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு அவசியம்? நான் வந்தானா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க போறேன். என்ன குழந்தையா? சொல்லுங்க, குழந்தையான்னு கேக்குறேன். என்னமா நீங்க வர வர எரிச்சல் படுத்துறீங்க, படுத்துக்கோங்க. நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சரியில்லை. ராத்திரி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏலே, சாப்பாடு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல, சாப்பிடுவே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, உன ஒரு சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு நான் போய் படுத்துருவேன். நீ சீக்கிரம் வந்துடும், தொலைய மாட்டீங்களா? ராத்திரி தான் வரா. ஆமா, உங்க அப்பா கிட்ட தானே ஒர்க் பண்றேன், அதனால சீக்கிரமா வந்துடுறேன். எப்பவுமே வேலை எப்ப முடியுமோ அப்பதான் வர முடியும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருங்க. பாருங்களேன், அப்படி இப்படின்னா இருக்கும். செக் போஸ்ட்ல வேலை இருக்கு அப்படின்னா இங்க பக்கத்துல மாத்திக்கலாம்ல. நீ மாத்தி கேட்டிருக்கமா, பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நான் சாப்பாடு எடுத்து வச்சு நான் சாப்பிடுறேன், நீங்க போய் தூங்குங்க. இல்லையா, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமா பேசணும். அதனாலதான் உட்காந்துட்டுனேன். ராத்திரி பேசிட்டேன் அப்படின்னா சரின்ட்டு அடுத்தால போய் படுத்துருவேன். காலையில நீ அவசர அவசரமா கிளம்பி போறியா? சாப்பாடு செஞ்சுட்டு நானும் அங்கே தோட்டத்து வேலைக்கு ஓடியாரம்பத்துக்கோ ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் தோட்டத்துக்கு வேலைக்கு போகாதீங்க போகாதீங்கன்ட்டு, அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுன்ற இதுல இருக்கீங்களாமா நீங்க? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிக்கிறேன், அப்புறம் மறந்துடும் பத்துக்கோ. ஆமா, 1008 கேள்வி கேட்பான். நான் பேசுறதுல இருந்து கண்டுபிடிச்சு குறை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவான். சரி சொல்லுங்க. தங்கச்சிக்கு பாத்துட்டு இருந்தாங்க மாப்பிள்ள 2 பேரு. அந்த மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில. வீட்டுக்கா? வீட்டுக்குலாம் ஏமா வர சொன்னீங்க? இன்னும் பேசலாம் எதுவும் முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு வர சொன்னீங்க? என்கிட்ட சொல்லாமே வர சொல்லிட்டீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்கிட்ட. இல்ல, இந்த பக்கமா உங்க சொந்தக்காரங்க வீடு இருக்கு, அப்படியே பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல. அப்படியே இங்கன நம்ம வீடு இருக்குல்ல, அதான் தரகர்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. வேற எதுவும் இல்ல. உன்கிட்ட சொல்லாம எப்படி நான் தங்கச்சிங்களுக்கு பேசி முடிப்பேன்? என்ன சொன்னாங்க? வந்து பொண்ணு பாக்கணும் நாங்களோ? இல்ல, தங்கச்சிங்களுக்கு எதுவும் தெரியல. காலையில வந்தாங்க, இவங்க 2 பேரும் வெளியே போயிருந்தாளுங்களா, அந்த நேரத்துல தான் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளைங்களாம் யாரும் வரல பத்துக்கோ. மாப்பிள்ளைங்க வேலை சொல்லியிருந்தால, கவர்மெண்ட் வேலை. அது இன்னும் டாக்குமெண்ட் எதுவும் சப்மிட் பண்ணாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருந்தால. வேலை எல்லாம் இப்போ போஸ்டிங் எல்லாம் போட்டுட்டாராம். அதனால கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரம் வச்சுப்போன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனாங்க. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? மாப்பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு பிடிச்சிட்டு, நம்மளோட விருப்பம் தங்கச்சியும் 2 பேரும் ஒரே குடும்பத்துல இருக்கணும்னு நினைச்சதுதான். வேற எதுவும் பெருசாலாம் இல்ல. கவர்மெண்ட் உத்தியோகம், காலத்துக்கும் பிள்ளைங்க கஷ்டப்பட வேண்டாம், அவ்வளவுதானே. வேற என்ன இருக்கு? சந்தோஷமா இருப்பாளுங்க.
எனக்கு சம்மதம் தான். உனக்கு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு சரி பாப்போன்னு சொல்லியிருக்கேன். நீ சொன்னா காலையில தகவல் சொல்லிடுவேன். உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பூ வச்சுட்டு அப்படியே கல்யாணத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கச்சி கிட்ட கேட்டீங்களா? அவளும் கிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நம்ம பாத்துட்டு சரின்னு சொன்னா சரின்னு சொல்ல போறாளுங்க. 2 பேரும் அப்பா அம்மா வச்சு அப்படித்தானே? இல்லம்மா, கல்யாண விஷயம்ல. ஏன்னா நீ என்ன சொல்ற முதல்ல அதை சொல்லு. நீ சரின்னு சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறமா அவளுங்க கிட்ட கேட்பேன். காசெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. நகை மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன எதிர்பார்க்காங்க. அதுதான் என்ன பண்றதுன்னு யோசனையா இருக்கு. 2 பேருக்கும் ஒரு 35 சேர்த்து வச்சிருக்கோம். அவங்க கூட கொஞ்சம் எதிர்பார்க்காங்க. கூடனா எவ்வளவா? ஆளுக்கு 15 போல இன்னும் எதிர்பார்க்காங்க. 15? நகை விக்கிற ரேட் என்னன்னு தெரியுமா? இப்போ ஒரு பவுன் நகை கூட வாங்க முடியாது, அவ்வளவு ரேட் விக்குது. நம்ம கிட்ட விக்கிறதுக்கும் எதுவுமே இல்ல இந்த வீட்டை தவிர. சொந்தமா வேற எதுவுமே இல்லமா. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இவ்வளவு இது பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு என்ன இருக்கு? வேற எதுனா நல்ல மாப்பிளையே பாப்போமா? சரி, இது நல்ல இடமா தெரியுது. அப்படி இப்படி நாங்க எங்கன்னு புரட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க காலத்துக்கும் ஒன்னும் எதிர்பார்க்காது, கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காது. இல்லன்னா அண்ணன் தருவானா அம்மா தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவளுங்க ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுங்க இனிமே சந்தோஷமா அப்படியே காலத்தை ஓட்டிப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாமியார் வீட்டுல நாத்தனார் குடும்பம் வர இல்ல, கூட பிறந்தவளுங்க எவ்வளவு இல்ல, அண்ணனும் தம்பியும் மட்டும்தான் சந்தோஷமா இருப்பாளுங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன? பியாசன வரைக்கும் பார்த்தா மாமியாரு நல்ல கோணமா தான் தெரியுது. இப்ப போஸ்டிங் போட்டிருக்கிறதுமே இங்கனே ஆந்திரா பக்கத்துல இங்கனே போட்டிருக்காங்களாம். அதனால மாமனார் மாமியார் குடும்பம் கூட எதுவும் இருக்காது, தனி கொடுத்துன்னு போயிருவாங்க 1 மாசத்துலயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசி பார்த்தா எல்லாம் சரிபட்டு வரா மாதிரி தான் தெரியுது. நகை மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. நீ என்ன சொல்றா? எனக்கு காசு என்னாலையும் 35 போ அவ்வளவு ரெடி பண்ண முடியாதுலமா, அதான் யோசிக்கிறேன். சரி, என்னன்னு பாப்போம். கையில எதுவுமே இல்லையேம்மா. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? என்னது? லோன் வாங்குறதா? லோன் எடுத்து தானே வீடு கட்டணும். அதுக்கே மாசம் 20,000 போய்கிட்டு இருக்கு சம்பளத்துல இருந்து. உங்களுக்கு தெரியதானே செய்யும். பாதி சம்பளம் காசு அதுலதான் போகுது. இதுல கல்யாணத்துக்கு வர கடன் வாங்கணும். அது கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு எப்படியோ ஒரே செலவுனாலும் செலவுன்னு இருக்கும்ல, எப்படியும் 5-6 லட்சம் கையில வேணும்ல. இப்பதான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? நம்ம மருமவ 35 பவுன் போட்டுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து இப்போதைக்கு எடுத்து கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கப்புறமா வேணா உங்க பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருவோம். என்ன சொல்றா? அவ என்ன சொல்லுவான்னு தெரியலமா. நல்லா இருக்குல்ல உன் கதை. எல்லா பிள்ளைங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ இப்பவுமே பொண்டாட்டிக்கு ஜாலரா அடிக்கல. நான் என்னமா பண்ண? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அது உனக்கு தான். உனக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க அவள. அப்ப உன்னோடது தானே. அப்ப நீ தான் எல்லாத்துலயும் முடிவு எடுக்கணும். அவ என்ன சொல்லுவான்னு அவன் முடிவை கேட்கா? இல்லம்மா, அது வந்து சரி சரி, வேண்டாம் வேண்டாம். உன் பொண்டாட்டி நகையை கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற போல. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி எல்லாத்தையும் யோசிக்கா. சரி சரி, தங்கச்சிங்களெல்லாம் யோசிச்சு இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு நினைச்சேன். நீ இருக்கா தங்கச்சிங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப தானே புரியுது. சரி சரி, உனக்குன்னு தனியா குடும்பம் வந்துட்டு நான் என் பிள்ளைங்களை பாக்கணும்ல. நானே பாத்துக்கிறேன் என் பிள்ளைங்களை. நீ 1 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். நீ உன் பொண்டாட்டி நீ தனியா இருந்துக்கோங்க. உன் பொண்டாட்டி செலவு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு உன் மாமனார் கூட போயிட்டு இருந்துக்கணும்னா அங்கே இருந்துக்கோயா. எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுறேன். என்னத்த பண்றது? அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் வேலை 2 பேரையும் ஒரே வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பேசுவாளுங்க. என்ன தானே பேசுறாங்க. உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி நகையை கொடுத்துட கூடாதுல்ல. என்ன பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? என்ன 4 பேரு நாசமா போனான்னு திட்டினால என்ன, எப்படி போனா நான் என்ன? பரவாயில்ல பரவாயில்ல, எப்படி இருந்துட்டு போறேன். எனக்கு என்ன? எனக்குதான் புரியுது என் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க மாட்டேன்னு சிவ கடவுளே, என் பிள்ளைங்களை என்னென்ன பண்ணி கரைச்சப்பேன். சரிம்மா, அந்த மாப்பிள்ளையும் முடிச்சிருவோம். நீங்க அழுகாதீங்கம்மா. மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிவிடுங்க, பொண்ணு பாக்குறதுக்கு வர சொல்லுங்க. இல்லையா? வேண்டாம். பொண்டாட்டி நகையை எடுத்து கொடுக்க யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க மாப்பிள்ளை வீட்டுல சம்மதம்னு சொல்லிடுங்க. பரவாயில்லையா, இருக்கட்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டுல நீ ஒண்ணும் ஒத்துக்க வேண்டாம். என் பிள்ளைங்க தலையில நாசமா போனோம்னு எழுதி வச்சிருக்கு. அப்படியே போய் டாலிட்டோம். அவங்க உன் பொண்ணுன்னா அப்ப எனக்கு தங்கச்சி, எனக்கு தானே உரிமை இருக்கு. பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல, பண்ணி வைப்போம். நீங்க மாப்பிள்ளை வீட்டுல சம்மதம்னு சொல்லிருங்க. நகைக்கு நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடவா? எடுத்து வைங்க.